இந்த ராகு தசை பேய் ஆட்டம் ஆடும் எந்த லக்னமாக இருந்தாலும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோஸ், ஒரு கேள்வி. குருவின் வீட்டில் இருக்கிற ராகு அவரை பிரதிபலிப்பார். அதாவது குருவோட வீட்டில் இருக்கிற ராகு குருவையே அப்படியே பிரதிபலிப்பார். ஆனால் குரு மற்ற கிரகங்களின் தொடர்பு கொண்டு ராகுவை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் ராகு எப்படி செயல்படுவார்? ஓகே, என்ன கேட்குறீங்கன்னா, குருவோட வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிற ராகு குருவை போல வேலை செய்வார். ஆனால் குரு ராகுவை பார்க்கலங்க, வேற எங்கேயும் இருக்கிறாரு. ஆனால் குரு மற்ற கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த ராகுவோட பலன் எப்படி இருக்கும்? ராகு தசையில் ராகு புத்தியிலன்னு கேட்குறீங்க. சரி, இயல்பாகவே எந்த ஒரு இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலும் அந்த வீட்டு ஓனரை வச்சு தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. உச்சனோட வீட்டில் இருந்தாங்கன்னா அட்டகாசம். குரு மங்கள யோகத்தில் இருக்காருன்னா ஓஹோ ஆஹா சூப்பர். குருவோட வீட்டில் சுக்கிரனோட பார்வையில் இருந்தாருன்னா நீங்கள் தாங்க லக்னாதிபதியும் லக்னமும் பலமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அந்த 18-19 வருஷத்துக்கு கோடீஸ்வரர் ராகுதசம் முழுக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை குரு நீச்சமாக இருக்கிறாரு, நீச்சமாக இருக்கிற குருவோட செவ்வாய் சேர்ந்துடுறாரு. இது அருமையான நீச்ச பங்க ராஜயோகம். இந்த இடத்துல ராகு நல்ல பலனை செய்வார் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை ரிஷப துலாம் லக்னமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்னன்னு வந்துடும்? துலாம் லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்தோட இவரோட தொடர்பு வந்துடும். குருவோடைய செவ்வாயோட தொடர்பு அவர் என்னவா இருப்பார்? மருத்துவர், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், பூமி, நிலம் சம்மந்தப்படுறது, கட்டிடம் சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் சார்ந்த துறையில் தொழிலாக இருப்பார். அவரே மெடிக்கல் லெக்சரராக இருப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த செவ்வாய் அமைப்புகளோட கலப்புகளில் வந்துடும். கூட ஒரு சனி சேர்ந்துடுறாரு. என்ன நடக்கும்? செவ்வாய் கெடுவார், குரு கெடுவார். ஆனால் அந்த இடத்துல அதே மாதிரியான செவ்வாய் சனி குரு மிக்ஸ் சம்மந்தப்படுற துறைகளில் தொழிலாக இருப்பாங்க லக்னாதிபதி பலமாக இருக்கிற பட்சத்தில். லக்னாதிபதி ஒருவேளை 4ல் ஒரு திக்பலமாக போட்டால் இதிலே ஜாயின் ஆடுவார். 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்காரு, லக்னத்தில் ஒரு ஒளியான சந்திரன் இருக்காருன்ற பட்சத்தில் இவர் நல்ல அமைப்புகளே வாழ்வாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் இந்த குருவோட செவ்வாய், ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த இடத்துல மட்டும் குருவோட செவ்வாயும் சனியும் சேர்ந்தாக்கா குரு செவ்வாய் சனியோட தொழிலில் அந்த நபர் இருப்பாங்கன்னு சொல்கிறோன்னா, இயல்பாக சனி செவ்வாயோட சேர்ற கிரகம் கெடுக்கும். அந்த கெடுதல் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்தான பலம் இழந்திருக்கிற குருக்கு மறுபடியும் பலம் கொடுக்கும். அதாவது செவ்வாயோட சேரும்போது அவர் நீச்ச பங்கம் அடைவார் மகரத்தில். ஒருவேளை அதையும் ஆப்போசிட்டாக போட்டால் வேற பலன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன ராகு பண்ணுவார்னா கலப்பு பலன்களை பண்ணுவார். ஒருவேளை 3வது வீட்டில் இருந்தாலும் சரி, 6வது வீட்டில் இருந்தாலும் சரி. 6வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருந்தார் அப்படின்னாக்கா குருவின் வீட்டில் சுக்கிரனின் உச்ச சுக்கிரனோட இணைவுன்னு சொல்லிட்டு தான் சொன்னல அந்த மாதிரி இருப்பார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு. ஒருவேளை 3ஆம் இடத்துல இருக்காருனாலும் கூட உபஜயஸ்தானத்தில் பாப கிரகங்கள் இருக்கிறது நல்லது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ராகுவுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? ராகு தசையில் சுய புத்தி ஒரு மாதிரி இருக்கும். ராகு தசையில் குரு புக்தி அம்மாவை கெடுக்கும், தொழிலை கடனாக்கும். ஏன்னா ஆதிபத்திய ரீதியில் அவர் கடனுக்கு, அதாவது 6க்கு 11 இருக்கிறாரு. அப்போது கடனை முதல்ல கொடுக்கணும், நோயை முதல்ல கொடுக்கணும். யாருக்கு கொடுப்பாரு? வீடை கடனால் கொடுப்பாரு, அம்மாவுக்கு நோயை கொடுப்பாரு. இந்த மாதிரியான ஆதிபத்தியங்களோட காரகம் பணம்ங்க. ஆதிபத்தியம் அவருக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு எதிரிங்க. இந்த அமைப்புகளை ராகு ஒரு புக்தியாக கொடுப்பாரு. ஆனால் என்ன இருந்தாலும் அப்படியே லக்னத்துக்கு 11 சிம்மத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது, இல்லை சூரியனே இருக்காங்க, யாரோ இருக்காங்க, சனி இருக்குது, சனி தங்க வந்துட்டார், சூரியனே யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது கடன் உருவாகி மறையும். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாருன்ற பட்சத்தில் ராகு தசை முதல்ல 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு 6ஆம் வீட்டு கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை கொடுத்து அதற்கப்புறம் முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் 3ஆம் இடத்து பலனை செய்யும். ஆனால் குரு எத்தனை கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அத்தனை கிரகத்தினுடைய தன்மையும் இந்த ராகு பிரதிபலிப்பார். ஒருவேளை குரு சுத்தமாக கெட்டாருங்க, அமாவாசை சந்திரனோட சேர்ந்துட்டாரு, சனியோட சேர்ந்துட்டாரு, செவ்வாயோடய சேர்ந்துட்டாரு, சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. இந்த ராகு தசை பேய் ஆட்டம் ஆடும் எந்த லக்னமாக இருந்தாலும். ஒரு துளி கூட நல்லது செய்யாதாங்க. ஏன்னா செவ்வாய் சனி இணைவு கூடவே அமாவாசை சந்திரன் சூரியன் வச்சுக்கோங்க. 4 கிரகங்களும் போட்டு குருவை மிதிச்சு குருக்கு அங்கே உயிரே இல்லாமல் பெட்டில் அப்படி படுக்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த டெட் பாடிக்கு மேலே ஏறி மிச்சம் 3 கிரகம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு வரும். சனி, செவ்வாய், சூரியனும் சந்திரன் 4 பேர் மேலே ஏறி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சண்டைன்ற பேர்லன்ற மாதிரி இருக்கும். இப்படி தான் குருவுடைய தன்மை அப்படியே இருக்குதா. இந்த தன்மையை ராகு அப்படியே வெளிப்படுத்துவார் தசையில். அப்போ அவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கும். ராகு தசையில் திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கும், திடீர்னு பெரிய லாஸை சந்திப்பார்,
திடீர்னு இளைய சகோதரத்தின் 3ஆம் பாவகம்ல இளைய சகோதரத்தின் மூலியமாக இழப்புகள் நடக்கும். செவ்வாய் உச்சமாகி கெட்டு போயிருக்காருன்ற பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்படியே அந்த ப்ராஜெக்ட் பாதியில நிக்கும். இந்த மாதிரி தன்மைகளை நெகட்டிவா இருக்கும்போது செய்யும். உச்சமா இருக்கும்போது சூப்பர் பலன். உச்சனோட வீட்ல குருவின் வீட்ல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது. ஆனா இந்த இடத்துல அப்படியே கலப்பு பலனா போட்டு மனுஷன் அந்த ராகு திசையை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள பாதி ஆயுசையே இழந்து வருவாருங்க. லக்னாதிபதி உச்சமா போட்டிருக்கோம். லக்னாதிபதி நீச்சமா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ராகு திசையில அடிபட்ட ஆளே அவுட்டுன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆக்சிடென்ட் மாதிரி, விபத்து மாதிரி, சுயமரணம் மாதிரியான அமைப்புகள்ல. சரிங்களா? அப்போ ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு கொடுத்த ஓனர் எந்த அளவுக்கு சுபத்துவமா இருக்காரு, எந்த அளவுக்கு பாவத்தன்மையில் இருக்காரு, எவ்வளவு டிகிரிகள் விலகி இருக்காருன்றத அத்தனையும் கணக்கில் எடுத்து இந்த ராகு பலன் செய்வார். ராகு அப்படியே மிக்ஸா 5 கிரகம் 4 கிரகத்தோட பலனை செய்வாருங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.